கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நிவாரணம் வழங்கினார். சேத்தியாத்தோப்பைச் சேர்ந்த ஐயாசாமி என்பவரின் கூரை வீடு தீ விபத்திற்கு உள்ளானதில் பொருட்கள், ஆவணங்கள் எரிந்து தீக்கு இரையாகின. இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நெல்லையில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை என் கணேசராஜா தலைமையில் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியின் அவலங்களை பட்டியலிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் எதிர்ப்பை பதிவு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆலம்பாடி ஊராட்சியில் ஆவின் பால் செக்ரட்டரியாக பணியாற்றி வந்த பேபி தனது மகள் மற்றும் உறவினருடன் காரில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். கருக்கம்பாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த லாரி மீது மோதிய விபத்தில் பேபி மகள் ரஞ்சினி பிரியா மற்றும் கார் ஓட்டுநர் பெரியசாமி ஆகியோர் படுகாயமடைந்து உயிரிழந்தனர். விபத்து குறித்து ஊதியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.